வாங்க சம் பார்க்கலாம். ஒரு ரவுண்ட் கொடுத்துட்டு 2, 3, 7, 12, 26 நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி சம்மு கொடுத்துட்டாலே முதல்ல கூட்டல் வருதான்னு பார்க்க சொல்லியிருக்கோம். 2, 3, 2 கூட 1 கூட்டினா 3, 3 கூட 4 கூட்டினா 7, 7 கூட 5 கூட்டினா 12, 12 கூட 6 கூட்டினா வராது. சரிங்களா? அடுத்து மைனஸ் பண்ணி பாருங்க, அப்பயும் வராது. சரிங்களா? இரண்டு நம்பர்களை பெருக்கி பார்க்கலாங்களா? என்ன பண்ணலாம்? 2 × 2 4, 4 - 1 3. சரி, 2 6, 6 + 1 7. சரிங்களா? அப்போ 7 2 14, 14ல 2 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு 12. அப்போ 12 2 24, 24 கூட 2 கூட்டணும். அப்போ 26. அப்போ நமக்கு என்ன கான்செப்ட்? -1 + 1, -2 + 2. அடுத்து நமக்கு என்ன பண்ணணும்? -3 பண்ணணும். 26 2 52. 52ல 3 போச்சு அப்படின்னா என்ன வரும் நமக்கு? 49. அப்ப இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு? 49. சரிங்களா? அடுத்த சம் பாருங்க. ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. 4, 8, 5, 32. இந்த மாதிரி 2 கண்டிஷன் கொடுத்துட்டு 3வது கண்டிஷன்ல கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா எந்த மாதிரி போடலாம்னு பாருங்களேன். 8, 5, 4 இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்க என்ன வரும்ட்டு. 8 5 கூட்டும் பொழுது 13, 13 4 கூட்டும் பொழுது 17. 17க்கு 32க்கு என்ன சம்மந்தம் இருக்கா? இல்ல. சரிங்களா? அப்ப பெருக்கி பார்க்கலாங்களா? 4 5 20, 20 × 8 160. 160 5ஆல வகுங்க, 32. சரிங்களா? அப்ப என்ன பண்ணிருக்காங்க? முக்கோணத்துல 3 பக்கம் இருக்க எண்களை பெருக்கி 5ஆல் வகுத்து இருக்காங்க. சரி, அதே கண்டிஷன் இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா பார்க்கலாமா? 5 3 30, 30 × 5 150. 150 5ஆல வகுக்கும் பொழுது 30ன்னு வரும். கரெக்டுங்களா? சரி, அப்போ 7 3 21, 21 × 5 105 10, 105ன்னு வருங்களா? 105 5ஆல வகுத்தா 21. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 21. புரியுதுங்களா? 3 எண்களையும் பெருக்கி 5ஆல் வகுத்திருக்கிறார்கள். ஒய் மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துட்டு எண்கள் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கோம், எப்பயுமே பேசிக்ல இருந்து கூட்டியிருக்காங்களா பார்க்கணும், மைனஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும், அடுத்த ஸ்கொயர் வேல்யூவா பெருக்கிருக்காங்களா அந்த மாதிரி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அடிப்படையில இருந்து தான் போகணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? நீங்க அடிப்படையில இருந்து போகல அப்படின்னா இந்த கணக்குகளை எதிர்கொள்வது ரொம்ப கடினம். சரிங்களா? ஏன் சார்னா 2 வாட்டி நீ எடுத்ததுமே டைரக்டா ஐல போய் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அதே உனக்கு மைண்ட் செட் ஆயிடும். ஆனா அவங்க கேட்கறதுலாம் பேசிக் கொஸ்டின்ஸா தான் இருக்கும். அந்த டைம்ல போய் நீ ரொம்ப 2 3 வாட்டி தப்பா போட்டுன்னு வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் போயிடும், பதட்டம் வந்துடும். அதனால நிறைய ஆபத்துகள் தேர்வுல நமக்கு ஏற்படும். சரிங்களா? சரி, பார்ப்போம். 3யும் 7யும் கூட்டிக்கலாமே. 10 வரும். 10 50 58 வருது, சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கு. மைனஸ் பண்ணா 4 வரும், சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கு. சரி, ஓகே. 3 ஸ்கொயர் பண்ணா 9, 7 ஸ்கொயர் பண்ணா 49, கூட்டினா 58. சரிங்களா? அப்ப என்ன பண்ணிருக்காங்க? 3ஓட ஸ்கொயர் வேல்யூவும் 7ஓட ஸ்கொயர் வேல்யூவும் கூட்டியிருக்காங்க. ரைட்டுங்களா? அப்போ 9ஓட ஸ்கொயர் வேல்யூ என்னது? 81. 5ஓட ஸ்கொயர் வேல்யூ என்னது? 25. கூட்டினா என்ன வரும் நமக்கு? 106. சரிங்களா? ஒரு கண்டிஷன் வந்து இரண்டுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா 3ஆவதுக்கும் அதே கண்டிஷன் தான். சரிங்களா? அப்போ 7 ஸ்கொயர் நமக்கு என்ன வரும்? 49. 9 ஸ்கொயர் என்னது? 81. சரிங்களா? கூட்டுங்க, என்ன ஆன்சர் வரும்? 10 வரும். 10க்கு 0 மிச்சம் 1, 12 13. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? 130. சரிங்களா? இந்த கணக்கு பாருங்க. என்ன சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் நம்ம கூட்டி இருக்காங்களான்னு பார்க்க சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? 56யும் 21யும் கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும் நமக்கு? 77 வரும். சரி, 77ல 70 மைனஸ் பண்ணா 70ன்னு வச்சுக்கோமே. அப்போ 45யும் 87யும் கூட்டுங்க, என்ன வரும் நமக்கு? 120, 122ன்னு வரும். 122ல 7 மைனஸ் பண்ணா அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்ப வேற மாடல் தான். அடுத்து மைனஸ் பண்ணி பார்க்கலாமா? 56ல 21 மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணா என்ன வரும்? 5 வரும், 35 வரும். 35 2ஆல பெருக்குனா 70. சரிங்களா? அது எங்க சாட்டிஸ்ஃபை ஆகுதா பார்க்குமா? 87 மைனஸ் 45 என்ன வரும் நமக்கு? 2 4ன்னு வரும். 42 வரும். 42 × 2 84. அப்ப என்ன கான்செப்ட் நமக்கு? 2 நம்பரையும் மைனஸ் பண்ணி 2ஆல் பெருக்குவதுதான். கரெக்டுங்களா? அப்போ 180ல 115 போச்சுன்னா என்ன வரும்? 10ல 5 போச்சுன்னா 5, 7ல 1 போச்சுன்னா 6, 1 போயிடும். சரிங்களா? அப்போ 65. 65 ×
2 தான் நமக்கு ஆன்சர். 2 5 10க்கு 0, மிச்சம் 1, 6 2 12, 12 1 13, 130. சரிங்களா? அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 130. சரிங்களா? இந்த மாதிரி கணக்கு கொடுத்தா அதான் சொல்றேனே பேசிக். நான் திரும்ப 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 சொல்றது ஒரே விஷயம் தான். அடிப்படையில இருந்து போங்க. கூட்டி பாரு, மைனஸ் பண்ணி பாரு, அப்புறம் ஸ்கொயர் பண்ணி பாரு, பெருக்கி பாரு, வகுத்து பாரு. சரிங்களா? நெக்ஸ்ட் போலாம். 41 43 4 என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கூட்டி பார்ப்போமா? கூட்டி பார்த்தா என்ன வரும்? 84 வரும். 84 வருது. 84 4ஆல வகுப்புமா? வராது இல்ல? சரி, அடுத்து மைனஸ் பண்ணி பார்க்கலாமா? 41 43 43ல 41 போச்சு அப்படின்னா 2ன்னு வரும். 4 வருது. 2 ஸ்கொயரு 4. சரிங்களா? அப்ப மைனஸ் பண்ணி வர்ற வேல்யூ ஸ்கொயர் பண்ணிருக்காங்களா பார்க்கலாமா? 53 47 என்ன வரும் நமக்கு? 6ன்னு வரும். 6 ஸ்கொயரு 36. ஓகே, நமக்கு தெரியும் ஒரு கண்டிஷன் ரெண்டுத்துக்கும் சேம் ஆயிடுச்சு அப்படின்னா மூணாவதுக்கும் அதே கண்டிஷன் தான். சரிங்களா? அப்ப என்ன வரும் நமக்கு? 61ல எந்த நம்பரை மைனஸ் பண்ணா 2 வரும் பாருங்க? 59. கரெக்டுங்களா? 59 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 2ன்னு வரும். 2 ஸ்கொயர் பண்ணா 4. சரிங்களா? அவங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு? 59. சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். இது எல்லாத்தையும் பாருங்களேன். இந்த எக்ஸாம் வந்து குரூப் 4ல கேட்டிருக்காங்க. சரி, இருந்தாலும் சொல்றேன். 2 ஸ்கொயர் என்னது? 4. சரிங்களா? 3 ஸ்கொயர் என்னது? 9. 5 ஸ்கொயர் என்னது? 25. சரிங்களா? 7 ஸ்கொயர் என்னது? 49. அதாவது பகா எண்களுடைய ஸ்கொயர் வேல்யூ கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ 7க்கு அடுத்த பகா எண் என்னது? 11. 11 ஸ்கொயரு 121. 13 ஸ்கொயரு 169. 17 ஸ்கொயரு 289. 19 ஸ்கொயரு 361. அப்ப 23ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 23ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 519. சரிங்களா? அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 519 வரும். உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். 1 முதல் 30 வரை உள்ள ஸ்கொயர் வேல்யூ மெமரி பண்ணிக்கோங்க. 1 முதல் 20 வரை உள்ள கியூப் வேல்யூ மெமரி பண்ணிக்கோங்க அப்படின்னு. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். 190 21 13. இந்த பக்கம் 2 சின்ன வேல்யூ இருக்கு. அப்ப இதுதான் ஈக்குவல்டா நம்ம எடுத்துப்போம். கரெக்டுங்களா? ஓகே, என்ன பண்ணலாம்? ரெண்டையும் கூட்டு. நான் ஒரு 34 வரும். ஓகே, வராது. ஸ்கொயர் வேல்யூ பார்க்கும். 13ஓட ஸ்கொயர் வேல்யூ 169. 21 ஸ்கொயர் பண்ணா எங்கேயே போயிடும். 13ஓட ஸ்கொயர் வேல்யூ என்னது? 169. 21 கூட்டுங்க, 190. சரிங்களா? ஓ, அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ ஸ்கொயர் பண்ணிக்கிட்டு இரண்டாவது வேல்யூ கூட்டியிருக்காங்க. அதாவது இந்த வேல்யூ எல்லாம் ஸ்கொயர் பண்ணிக்கிட்டு இந்த வேல்யூவை ஆட் பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ 12 ஸ்கொயர் என்ன வரும் நமக்கு? 144. அது கூட 16 கூட்டு பார்ப்போம். 10க்கு 0, மிச்சம் 1, 6 160. சரிங்களா? அப்போ 2 கான்செப்ட், அதாவது ஒரே கான்செப்ட் 2 சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா மூணாவதுக்கும் அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப நம்ம 11ஓட ஸ்கொயர் என்னது? 121. சரிங்களா? 121. சரிங்களா? அப்ப 130ல 121 போச்சு அப்படின்னா என்ன வரும் நமக்கு? 7ன்னு வரும். சரிங்களா? அப்ப இங்க என்ன நம்பர் இருந்திருக்கும்? 7 இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? 11ஓட ஸ்கொயர் வேல்யூ 121. அது கூட எதை கூட்டினா 130ன்னு கேட்கறாங்க. அப்ப 130ல நம்ம 121 மைனஸ் பண்ணும்போது 7 கிடைக்குது. அப்ப என்ன வந்திருக்கும்? 7 வந்திருக்கும். சரிங்களா? கஷ்டம் பாருங்க. என்ன பண்ணலாம்? 8 2 16, 9 2 18, 6 2 12. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? இந்த வேல்யூவை 2 கூட மல்டிபிள் பண்ணிருக்காங்க. சரிங்களா?